அம்பேத்கர் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். அவரு போட்டது மாலை போடும்போது ஷூ போட்டு நீ போற ரொம்ப சொல்லி காலோட போறதுன்னா இருப்பாங்க. என்ன பேசணும் இருக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு சினிமால வந்து அவருக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்கு. ஒரு பிகினிங் மாதிரி இருக்கு. நம்ம தமிழை பத்தி சங்கங்கள் தமிழ் பத்தி கிளாஸ் ஒரே அவர் மட்டும் தைரியம் இல்ல பேசுறியா யாரும் பேச நான் பேசுறாரு பண்ணலாம். இப்ப வர இல்ல ஒரு பஸ் இல்ல கடம்புத்தூர் ஒன்றியத்துல ரோடே போடல சொல்றாங்க. பட் மக்கள் ஓட்டே போட மாட்டேங்க. எப்படி பாக்குறாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்பா நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல 3வது கட்சி வந்து யாருன்னா யாருக்கு நாம கட்சி தான். விஜய்க்குள்ள சில மாற்றங்கள் இருக்குது. அவர் வந்து மக்கள் நல்லா பண்ணுது. கல்விக்கு தராது. ஏன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தராது. அதே ரொம்ப பேர் கேவலமா சொல்றாங்க. அந்த மாதிரி சும்மா தெரியாது இருப்பாங்க. என்ன பேசணும் இருக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு சினிமால வந்து இருக்காரு. அது வெற்றி அரசு எதிர்க்கிறாரு. நீ சொல்ல சம்பாதிக்க அரசு சம்பாதிக்க முடியும். அது சின்ன சம்பாதிச்சு திருப்பி சம்பாதிச்சு ஏன் வரான்னா மக்கள் நல்லது நான் சம்பாதிச்சேன். நான் மக்களுக்காக நான் பண்ண வரேன். நீங்க சப்போர்ட் சொல்றாரு. ஆனா வந்து வந்து ரொம்ப 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 பிரச்சனை பண்றாங்க. தாக்கு பிடிக்க முடியுமா விஜயால? இந்த மாதிரி டிஎம்கே மாதிரி இவ்வளவு பெரிய கட்சி அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, இவ்வளவு பேரை எழுதிக்கிட்டு விஜய் தமிழக மக்கள் நம்பி வராரு. அவருக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்கு. ஒரு பிகினிங் மாதிரி இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்போ வந்து இப்போ நான் புதுசாக பீச் வந்துங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இதெல்லாம் போனோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கத்தி வாங்குறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம். யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி வச்சு இன்னும் விஜய்க்கு பலமா இருக்குன்னா யாரை சொல்லுவாங்க? சரி இந்த ஆட்சி ஊழியில் அந்த ஆட்சி ஊழல் போகிறாங்க. ஆனால் டிஎம்கே ரொம்ப ஊழியில் இருக்குது. அவர் வந்து தனித்து வந்தாலும் விட மாட்டாங்க. ஆனால் 234 தொகுதி இந்த வட்டம் டிஎம்கே பிடிச்சிருக்கிறாங்களே, அதை பற்றி என்ன வாய்ப்பு சீமாங்க என்ன அவர் சொன்ன இந்த டைம்ல வந்து நம்ம மக்களுக்காக அவரை பத்தி நிறைய பரவாயில்ல. இருந்தாலும் மக்களுக்காக அவர் வந்து நம்ம தமிழை பத்தி சங்கங்கள் தமிழ் பத்தி கிளாஸ் ஒரே வந்து அவர் மட்டும் அரசியல் கேட்டிருக்கீங்களா? அரசியல் பேசலாம் கேட்டு பயங்கரமா சமா ஸ்பீச்சா அதெல்லாம் சரி புரியுதுங்களா? நீங்க லைவ்ல கூப்பிடலாம் சரி. அவர் ஸ்பீச் வேற லெவலு. நிறைய பேர் ட்ரோல் போடுறாங்க. தைரியம் இல்ல பேசுறியா யாரும் பேச நான் பேசுறாரு எப்படி தைரியத்தை எப்படி பாக்குறீங்க? முடிஞ்ச வீட்டுக்கு வந்து நீ ரைடு வீட்டுக்கோ எனக்கு யாருக்கும் பயம் இல்லைன்னு பேசுறது எப்படி பாக்குறீங்க? ஒரு தைரியம் வேணும்ன்றீங்க. இப்போ டிஎம் கட்சி இருக்குது. அவங்க நேரம் போயிட்டு எங்க அரசு சொல்ல முடியுமா? முடிஞ்ச எனக்கு கைது பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த ஊழில் நடக்குது பண்ணலாம். இப்போ வர இல்ல ஒரு பஸ் இல்ல கடம்புத்தூர் ஒன்றியத்துல ரோடே போடல. ஆனா 8 லட்சம் ரூபாய் வந்து போட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன ஆச்சு? ஆனா எப்படி பாக்குறீங்க வந்து இந்த மாதிரி வந்து? ஆனா வந்து ரொம்ப பேர் வந்து அண்ணன் குறை சொல்றாங்க. பட் மக்கள் ஓட்டே போட மாட்டேங்க. எப்படி பாக்குறாங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்பா நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல 3வது கட்சி வந்து யாருன்னா யாருக்கு நாம கட்சி தான். புரியுதுங்களா? வேற எந்த கட்சியும் வரல. இது நம்ம ஆமா இதுல போன கட்சி ஏன்னா மக்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆனா கூட்டத்தை அழிக்கிறாங்க அவ்வளவுதான். ஏன்னா அரசியல் மட்டும்தான். ஆனா தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து நிக்கிறாரு. யாரும் வர மாட்டேங்குது. இதே ஸ்டாலின்ல வந்து அம்பேத்கர் சாலைக்கு மாலை ஷூ போட்டு போடுறாரு. அவங்க அப்பா மாலைக்கு இது வந்து மாலை போடும் போது வந்து வெறுங்கால போடும் அப்படின்னு
நம்ம திராவிட மாடல் ஒழுங்கு பண்ண முடியாது. அவன் பண்ண அவன் இப்போ இதுவும் பண்ணி இந்த டீ குத்துற அவ்வளோதான் நடந்து அது நமக்கு தான் ஆகுறாங்க புரியுதுங்களா. ஆனால் அம்பேத்கர் பண்ணிட்டீங்களா நீங்க சொல்றது தெரியல. அம்பேத்கர் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். அவரு போட்டது மாலை போடும்போது ஷூ போட்டு நீ போறேன் ஒப்ப சொல்லி காலோட போறதுன்னா ஏதோ ஒரு ஆட்சி இதான் சமூக. இப்ப அண்ணன் சீமான் இருக்காரு, அண்ணன் விஜய் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தா எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. மக்களுக்கு நல்ல வந்தா பண்ணா பண்ணோம். நீ பெரிய நான் பெரியனா அண்ணன் தம்பி என்ன பேசிக்கிறாங்க தம்பி தான் உள்ள நம்ம பழகலாம்ல. அரசியல் 2026 சீமான் முதல்வராக வந்துட்டு எப்படி இருந்தது? மாசம் கூட பிறகு என்ன துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் கட்சி வந்து பெருசா வளர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கும்னா அவர் கோவப்படுறாரு, திட்டுறாரு, போய் வர்றாரு.